ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நியாயாதிபதி புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 24வது வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே கானானியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு பெண் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் என்ன செய்தாள் என்று சொல்லி நாம பார்க்கலாம். இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடியினாலே கர்த்தர் அவர்களை யாபேன் என்கிற ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த யாபேன் என்கிற ராஜாவுக்கு கீழே சிசேரா என்கிற ஒரு தளபதி இருக்கிறார். அவனிடத்தில் 900 இரும்பு ரதங்கள் இருந்தன. அவர்கள் அனைவருமே சேர்ந்து இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்கினார்கள். இந்த ஒடுக்கத்து நிமித்தமாக இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் அந்த ஒடுக்குதலிலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்தார். அந்த நாளிலே பாருங்க, தெபோராள் என்கிற தீர்க்கதரிசியானவள் தேசத்திலே நியாயாதிபதியாக இருக்கிறாள். அவள் ஒரு தீர்க்கதரிசியான ஒரு பெண். அவள் பாராக் என்கிற ஒரு மனிதனை அழைத்து சொன்னார், பாருங்க, நப்தலி மற்றும் செபுலோனிலே இருக்கக்கூடிய 10,000 பேரை அழைத்து கொண்டு போய் கீசோன் என்கிற பள்ளத்தாக்கிலே போய் சிசேராவுக்கு எதிராக யுத்தம் செய். கர்த்தர் சிசேராவை உன்னிடத்தில் வர இழுத்து கொண்டு வருவார் என்று சொன்னார். அந்த பெண் சொன்ன வார்த்தையை பாருங்க, பாராக் கீழ்ப்படியவில்லை. அவன் சொன்னான், இந்த யுத்தத்திலே நீ என்னோடு கூட வருவாய் என்று சொன்னார். நான் யுத்தத்துக்கு போகிறேன், இல்லை என்று சொன்னால் போக மாட்டேன் என்று சொன்னான். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை முடிவு செய்து வைத்திருக்கிறார். யுத்தத்திலே வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்திருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முடிவு செய்திருக்கிறார். இந்த விடுதலை யுத்தத்துக்கு, அந்த வெற்றிக்கு பாராக் ஒரு தடை விதிக்கிறான். ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய மறுக்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நம்மிடத்தில் இருந்து ஒரு முழுமையான கீழ்ப்படுதலை தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த இடத்திலே பாராக் என்ன தெரியுமா சொன்னான்? நீ வரவில்லை என்று சொன்னால் நான் போக மாட்டேன் என்கிறான். அப்படின்னா ஒருவேளை தெபோராள் அந்த யுத்தத்துக்கு போகவில்லை என்று சொன்னால் பாராக் அந்த யுத்தத்துக்கு போயிருக்க மாட்டான். அப்பொழுது கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேறுவதற்கு பாராக் அந்த இடத்திலே தடையாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதனால தான் தெபோராள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த யுத்தத்திலே, இந்த பிரயாணத்திலே கர்த்தர் வெற்றியை தருவார், ஆனால் இதனாலே உனக்கு எந்த ஒரு மேன்மையும் கிடைக்காது. கர்த்தர் இந்த மேன்மையை பெண்களுக்கு தருவார், ஸ்திரீகளுக்கு தருவார் என்று சொல்லி அந்த இடத்திலே தீர்க்க தரிசனம் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, மேன்மையை பாராக் இழந்து போய்விட்டான். இந்த யுத்தத்திலே வெற்றி கிடைத்தது என்னவோ உண்மைதான், யுத்தம் செய்தது என்னவோ பாராக் தான். ஆனால் அந்த இடத்திலே அவனுக்கு மேன்மை கிடைக்கவில்லை. தனக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை இழந்து போனான். அந்த மேன்மை ஒரு ஸ்திரீக்கு கடந்து போனதாக வேதம் சொல்லுகிறது. யாருக்கு கடந்து போனது பாருங்க. அந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிற போது சிசேராவுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகிறார்கள். அந்த தாபோரின் மலையில இருந்து இறங்கி வருகிற பொழுது சிசேரா தன்னுடைய மிகப்பெரிய படையை கூட்டி கொண்டு போகிறான். 900 இரும்பு ரதங்களையும் அழைத்து கொண்டு போகிறான். மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாரு? சிசேராவை ஒப்பு கொடுத்தார், அவனுடைய சேனைகளை ஒப்பு கொடுத்தார். 900 ரதங்களையும் கர்த்தர் கலங்கடித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சிசேரா தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி காலடியாக ஓடி போனான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, 900 இரும்பு ரதங்கள் இருந்தன. ஆனால் எந்த ரதமும் சிசேராவை காப்பாற்றவில்லை, அவனுக்கு உதவி செய்யவில்லை. அவன் தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடி போனதாக வேதம் சொல்லுகிறது. இவன் எங்கே ஓடி போனான் தெரியுமா? ஏபேரின் மனைவியாகி யாகேலினுடைய வீட்டுக்கு ஓடி போனான். ஏன் அங்கே ஓடி போனான் என்று சொன்னால், அந்த நாட்களிலே யாபின் என்கிற அந்த ராஜாவுக்கும் ஏபேரின் வீட்டுக்கும் ஒரு சமாதானம் இருந்தது. அதனால தனக்கு அங்கே பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி ஏபேரினுடைய வீட்டுக்கு ஓடி போகிறான். அந்த இடத்திலே யாகேல் அந்த சிசேராவை வரவேற்கிறார். அவன் வீட்டுக்குள்ளே வந்து ஒளிந்து கொள்கிறான். எப்படி ஒளிந்து கொள்கிறான் தெரியுமா? என் மீது சமுக்காலத்தை போட்டு மூடி வைத்து விடு என்று சொல்லுகிறான்.
அவன் மீது பெரிய கம்பளியை போட்டு மூடி வைத்து விடுகிறார். யாராகிலும் வந்து கேட்டால் யாரும் இங்கே இல்லை என்று சொல்லிவிடு என்று சொல்லி படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். தண்ணீரை கேட்டான். அந்த பெண் யாகேல் அவனுக்கு பாலை கொண்டு வந்து குடிக்க கொடுக்கிறாள். குடித்து விட்டு படுத்து தூங்கி விடுகிறான். ஆயாசமாய் தூங்கினானாம். கன நித்திரைக்குள்ளே போனான். இந்த பெண் எழுதிரமா செய்தால், யாகேல் தன் கைகளினாலே ஒரு சுத்தி எடுத்து கொண்டாள். ஒரு கூடார ஆணி எடுத்து கொண்டு வந்தாள். அதை அவனுடைய நெற்றியிலே வைத்து அடித்தாள். அந்த இடத்திலே சிசேரா மரித்து போனான். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி கொண்டிருந்த யாபீன் என்கிற அந்த மனிதன், அந்த யாபீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிசேரா என்கிற மிகப்பெரிய படைத்தலைவன் மரித்து போனான். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கரமானது தொடர்ந்து மேலாகி கொண்டே வந்தது. யாபீன் தாழ்த்தப்பட்டு கொண்டே இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு 40 வருடங்கள் தேசத்தில் அமைதியை கட்டளையிட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் யாகேலை பயன்படுத்தினார். யாகேல் என்கிற பெண்ணை பயன்படுத்தினார். கூடாரத்திலே வாசமாய் இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை கூடாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் தான், சிறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான், யாராலும் அறியப்படாத ஒரு பெண் தான். ஆனால் அந்த பெண்ணை கர்த்தர் கனப்படுத்தினார். ஏனென்று சொன்னால், தேவ திட்டத்தை அந்த பெண் நிறைவேற்றி முடித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அது யாராக இருந்தால் என்ன, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற விரும்புகிறது. நீங்கள் தேவ கரத்திலே உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். திபோரா என்ன தெரியுமா செய்தாங்களாம்? யுத்த களத்துக்கு வாராக்கோடு கூட போனதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, பெண்ணாக இருந்தால் கூட கர்த்தர் அவர்களை தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்தினார். தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கு நீங்கள் தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். அநேகருடைய விடுதலைக்காக போராடுங்கள். அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய விடுதலைக்காக அன்றைக்கு கர்த்தர் எப்படி தேபோராலை எடுத்து பயன்படுத்தினாரோ, யாகேலை எடுத்து பயன்படுத்தினாரோ, அதுபோலவே தேவனுடைய விடுதலையின் பணியிலே கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் தேவ கரத்திலே உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து விடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் கூட தேவ கரத்திலே தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய விடுதலையின் பணியிலே இணைத்துக் கொள்ளும் என்று சொல்லி தங்களை முழு மனதார ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அவர்களை தேவனாய கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.